சாகைக்கு மீண்டு பிறக்கைக்கு மன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு எனை விதித்தாய் இலையே. இலங்காபுரிக்குப் போகைக்கு நீ வழி காட்டு என்று போய் கடல்தீ கொளுத்த வாகைச் சிலைவளைத்தோன் மருகா மயில் வாகனனே. சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என்னை விதித்தாய் இல்லையே. இலங்காபுரிக்குப் போகைக்கு நீ வழிகாட்டு என்று போய் கடல் தீ கொளுத்த வாகைச் சிலை வளைத்தோன் மருகா மயில் வாகனனே. இறப்பதற்கும் மீண்டும் திரும்ப திரும்ப பிறப்பதற்கும் அல்லாமல் வறுமையால் தளர்ந்தவர்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவி செய்வதற்கு அடியேனை விதித்தாயில்லையே. இலங்கை மாநகரத்திற்கு செல்வதற்கு நீ வழிகாட்டக் கடவாய் என்று சொன்னதும் அந்த கடலானது நெருப்பு பற்றி கொள்ளுமாறு வெற்றியை உடைய கோதண்ட வில்லினை வளைத்தவராகிய ராமபிரானாக அவதரித்த திருமாலின் திருமருகரே. மயிலை வாகனமாக உடையவரே. சித்தி விநாயகமூர்த்திக்கு சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய. வெற்றி வேல் முருகனுக்கு ஹரவரோஹரா. ஊன்றெடுத்து வண்டோவிடு மும்மதத்து ஆன்றொழிக்கின் அறிவியம் சாரல்வாய் ஏன்றுழைக்கும் இறைவர்க்கு முந்திய மாற்றிலக் களி யானை வாழ்த்துவோம். திருச்செந்தூர் தலபுராணம் சந்திர அலங்கார வரிசையிலே 54வது பாடலை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். ஷாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என்னை விதித்தா இலையே. இலங்காபுரிக்கு போகைக்கு நீ வழி காட்டென்று போய் கடல் தீ கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகா மயில் வாகனனே. இதுதான் பாடல். கடலை ஆணையிட்டார் ராமர் திருப்புல்லானி என்கின்ற தலத்திலே. தவத்திலிருந்து தர்பையில் தர்பசயனம் செய்து யோகாசனம் செய்து பெருமாள் கடலை வேண்டி தவத்திருந்தார். கடல் வழிவிட வேண்டும். ஏனென்றால் அனுமான் சீத்தையை போய் லங்காபுரியில் போய் தேடிட்டு குடக்கு சில தோடு தேடுக குணக்கு சில தோடு நாடுக குடக்கு சில தூத தேடுக என மேவி குணத்தில் குறி போன மாருதி இனி தெற்கொரு தூது போகவும் என்று அனுமார் சென்று சீத்தை இருக்கும் இடத்தை லங்காபுரி என்று கண்டுபிடித்து லங்காபுரிக்கு செல்ல வேண்டும் என்று அந்த தனுஷ்கோடியிலிருந்து லங்காபுரி வரைக்கும் செல்வதற்கு என்ன வேண்டும், ஒரு பாலம் அமைக்க வேண்டும், இல்லைன்னா வழிவிட வேண்டும்னு கடலை வழிவிடுவதற்காக ராமன் அங்கே 7 நாள் தபத்திருந்து கடலை வழிவிடும்படி சொல்ல கடல் வராதிருக்க கோபம் கொண்டு ராமர் வில்லை எடுத்தாராம். அந்த வில்லு தகன்னு எரியறதாம். அந்த கோபாக்னி அந்த வில்லில் தெரியறதாம். அந்த அம்பை எடுத்து கடலுக்கு மேலே விட போகும்போது கடல் ஓடி கடல் அரசன் காலில் விழுந்து ராமர்கிட்ட என்னை மன்னிச்சுக்கோ, நீ மகாவிஷ்ணுவோட அவதாரம் தானே ஒழிய இந்த அவதாரத்திலே மனிதனாக இருந்துதான் நீ காட்ட வேண்டும் உன் செயலை. நீ இறைவனாக இருந்து என்னை கட்டுப்படுத்தி கடலை கட்டுப்படுத்தி இறை செயலை தான் செய்ய முடியாது. ஆகையினால உனக்கு வழி சொல்லுகிறேன். நீ அனுமான் காட்டிய வகையிலே நலன் நீலன் என்று இருவரை வைத்து கல்லிலே ராமநாமாவை எழுதி தண்ணி நீரில் போடச்சை அது மிதந்து கொண்டு அந்த சேதுபந்தனத்தை அமைத்து இலங்கைக்கு போக முடியும் என்று சொல்லுகின்றது. அந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட ராமபிரான் அங்கே சேதுபந்தனமாக அமைப்பதற்காக நலநீலங்களை உபயோகித்து அந்த 2 குரங்களும் ராமநாமாவை எழுதி சேதுபந்தனம் அமைத்தது. இந்த சேதுபந்தனமானது இலங்கைக்கு சென்று ராமபிரான் லங்காபுரி சென்று ராவணனோடு தசமுகனை வீழ்த்தி சீத்தையை திருப்பி கொண்டு வந்தான் என்பது ராமாயண கதை. அந்த கதையை இங்கே கொடுத்து இலங்கைக்கு போகைக்கு நீ வழி காட்டு என்று கடலை சொல்லி போய் கடல் தீ கொழுந்த அந்த கடலை தீ கொளுத்துகின்ற அந்த கடல் வழியாக சென்று லங்காபுரி அனுமான் தீ கொளுத்தின அளவிலே வாகை சிலை வளைத்தோன் மருகா. வாகைனா வெற்றி வாகை சூடிய சிலை வளைத்தவன் மருகா. நீ என்ன பண்ணேன்னா ராமர் என்ன பண்ணார்னா வில்லை அக்னி காட்டி கடலை வற்ற செய்தார். அதே போல நீ வேலை காட்டி கடலை வற்ற செய்தார். வேலை சுவரிட வேலை விட்டான் மருகன், வேலை சுவரிட அம்பை விட்டான் மால் என்கின்ற 2 பேரையும் ஒன்றுக்கொன்று உதாரணமாக காட்டியிருக்கிற அளவிலே பின்பகுதியை அமைத்து முன்பகுதியிலே ஷாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கு அன்றி ஈகைக்கு என்னை
தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என்னை விதித்தா இல்லையேன்னு சொன்னார். தளர்ந்தவர்கள்னா ஒன்றும் இல்லாதவர்கள், ஏழைகள், அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து, ஈகைனா தானம் பண்ணுறது, அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். அந்த ஈகை செயலை தானாகவே எனக்கு வர வேண்டும், அதை எனக்கு நீ கொடுக்கவில்லையே, என் தலையில் நீ அந்த விதித்தா இல்லையே, நான் யாராவது ஏழைகளுக்கு கொடுப்பேனோ, விதித்தா இல்லையே, கொடுத்தால் தானே சாவும் மீண்டும் பிறப்பும் இல்லாமல் இருக்க முடியும், நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறார் அருணகிரிநாதர். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் அன்பும் நட்பும் கொடையும் பிறவி குணம் என்று சொன்னார்கள். கொடையாகிய தானம் என்பது பிறவி குணம். எனக்கு அந்த பிறவி குணத்திலேயே நீ விதித்தாய் இல்லையே, நான் என்ன செய்வேன், சாகைக்கு மீண்டும் பிறக்கைக்கு நான் என்ன செய்வேன் என்று சொன்னார்கள். மாண்டு பிறந்து உழலும் மாப்பிணியை நீக்குவதற்கு வேண்டும் மருந்து ஒன்று உண்டு, என்னென்றால் வீணேசர் சொல்லை விரும்பாமல் நெஞ்சமே சோனேசர் என்று ஒரு கால் சொல். சோனேஸ்வரனா திருவண்ணாமலை, அண்ணாமலை ஈஸ்வரன், முருகப்பெருமானே என்று இறைவனுடைய நாமாவை ஒரு தரமாவது மனதுடனே சொல்லுவாய். அப்படி சொன்னால் உனக்கு மாண்டு பிறந்து உழலும் மாப்பிணி நீங்கிவிடும். ஆகையான் சாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் அன்றி, அது மட்டும் செத்து பழைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறந்து சாகிறது எத்தனை கஷ்டங்கள், மறுபடியும் பிறந்து கொண்டே இருப்பான், மறுபடியும் அழிந்து கொண்டே இருப்பான். இது நடக்க முடியாத விஷயம். அந்த பிறந்து இறக்கின்ற அந்த நிகழ்ச்சியை நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழிதான் ஈகை. அந்த ஈகையை செய்தால், தானம் செய்தால் எனக்கு மீண்டும் பிறப்பில்லாத வகையை எனக்கு கொடுப்பார். குமரா என்று இறைவன் பெயரையாவது சொல். குமரா என்று ஓர்கால் சொன்னால் அமராவதி ஆழ்வார் அன்று யமராஜன் தாழ் புகுதார், பேரூரான் தாழ் புகுதார், தாய் உதர பை புகுதார், சேரார் பயம்னா மறக்கவும் இறக்கவும் மாட்டான், மீண்டும் பிறக்கவும் மாட்டான். குமரா என்று ஒரு கால் சொல்ல வேண்டும். முருகன் பெயரை சொல்லி நீ தானம் செய்ய வேண்டும். தானம் செய்தல் பிறவி குணம் என்பதே. பிறவியிலேயே நமக்கு அந்த குணம் வரவில்லை, என்னை இப்படி விதித்தா இல்லையே, கருணை உள்ளம் படைத்தவனாக, ஈகை உள்ளம் படைத்தவனாக என்னை ஏன் நீ விதிக்கவில்லை என்று வினவுவதாக எழுதியுள்ளார் அருணகிரிநாதர் இந்த பாடலில். ஆத்மா பரமாத்மாவை அடைய தடையாக உள்ள கடலை கோபித்தார் ராமபிரான். அந்த கடலாகிய பாலம் ஆகியது பக்தி என்கின்ற பாலம். அதிலே ஹனுமான் என்கின்ற ஒரு குருவாக இருந்து அந்த பரமாத்மாவை ஆத்மாவிடம் சேர்வதற்கும், ஆத்மாவை பரமாத்மாவிடம் சேர்வதற்கும், ஆத்மாவை பரமாத்மா துன்பத்திலிருந்து தளிர்த்து அவரை கொண்டு வந்து தன்னுடன் சேர்த்து கொள்கின்ற நிகழ்ச்சியை ஏற்படுறதுக்கு குரு வழி சேவை. அந்த குரு வழி பக்தியை கொண்டு வந்து நமக்கு சேர்க்க வேண்டும். ஆகையினாலே அந்த பக்திக்கு முதல் தரமாக ஈகை, அன்பு முக்கியம். அந்த அன்பானது ஈகை செயலை செய்கின்றது. அந்த ஈகை செயலை செய்தவன் அந்த பக்தி நிலையினாலே இறைவனை அடைவான். ராமபிரான் கடலை கோபித்து கொண்டார், எனக்காக நீ வழிவிடவில்லை, ஆத்மாவை பரமாத்மா அடைகின்ற நிகழ்ச்சியை நிறுத்துவதற்கு நீ தயாராக இருக்கிறாய் என்று சுடுசரத்து துரத்தான். பெய்க்கனை நெருப்பால் அக்னியின் குண்டமொத்த கடற்குட்டம் அளக்கர் சேரு தீந்தழ கரத்தின் சேடன் தன் சிரங்கள் வெந்து நீந்தன கரித்தன பொறித்தன சில மீன்கள் என்று கம்பராமாயணத்திலே அந்த நிகழ்ச்சியை ராமபிரான் கோபம் கொண்டு கையிலே வில்லை எடுத்து அந்த வில்லிலே அக்னி போல தீப்பொறி பறக்க கோபத்தை கொண்டு தன் கோபத்தை அங்கே அம்பிலே காட்டுகின்றார். அந்த நிகழ்ச்சி, அந்த கோபத்தை பார்த்து ராமபிரானுடைய குணங்களிலே கோபமும் வந்த குணமாக அந்த இடத்திலே நவரசங்களிலே கோபமாகிய குணத்தையும் அங்கே காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். முருகா என்று பெயர் சொல்லி தானம் செய்தவர்கள் அந்த பிறவி பிணியினை வராமல் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் அந்த பாடலுடைய கருத்து. சாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என்னை விதித்தாய் இலையே, இலங்காபுரிக்கு போகைக்கு நீ வழி காட்டு என்று போய் கடல் தீக்கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகா மயில்வாகன்னே என்ற பாட்டு. மகர ஜலநிதி முறையிட நிசிசரன் மகுடம் ஒருபதும் திரள் புய வரை அறை ஒரு கணை செறி புயல் குரு நிருபதூதன் என்று ராமபிரான் இந்த வில்லை எடுத்ததை அருணகிரிநாதர் ஒரு பாடலிலே சொல்லி இருக்கிறார். அப்படி சிறப்பான இந்த பாடலை அனுபவித்தோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.